ஆப்ரகடேப்ரா ஃபோக்ஸ், நான் அனங்கன். தமிழ் சூப்பர் ஹீரோஸ் இல்லை இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் நம்ம கையில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ மூவி வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள்லேயே சூப்பர் ஹீரோன்னு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு சில படங்கள், ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் இருக்க தான் செய்கிறாங்க. மாவீரன், மின்னல் முரளி, கந்தசாமி, முகமூடி, இந்த லிஸ்ட்டில் வேலாயுதம் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலாயுதம் அது எப்படி 2015 அதே ஹீரோ நம்ம தளபதி நடித்த புலி படம் ஞாபகம் இருக்காங்க. அதில் ஒரு இன மக்களை காமிச்சிருப்பாங்க. அந்த இன மக்களில் மருதீரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். என்ன கேட்டால் நம்ம புலி, அது நம்ம மருதீரன் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் சூப்பர் ஹீரோ புலி இல்லை மருதீரன் சொல்லி நம்ம மைண்டில் வச்சுப்போமே. அவரோட ஆரிஜின், பவர் அண்ட் வீக்னஸ் தான் பார்க்க போகிறோம். புலி படத்தில் வந்து நம்ம மருதீரன் ஒரு சூப்பர் ஹீரோவா, அந்த கதையே எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த படமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தானே இந்த வீடியோ. ஸோ தென் லெட்ஸ் ஸ்டார்ட். மருதீரன் இவரோட ஆரிஜினை அவர்கிட்ட இருந்து பார்க்க முடியாது. ஏகப்பட்ட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும். வேதாளம் அப்படின்ற ஒரு இன மக்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வராங்க. இவங்க மனுஷங்க கிடையாது. இவங்களுக்கும் மனுஷங்களுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பியரன்ஸ். அவங்களோட கண்கள் நீளமாகவும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு சிகப்பாகவும் இருக்கும். அவங்களுக்குள்ளே நிறைய குரூப்ஸ் இருக்காங்க, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அவங்க கோவப்பட்டா கோரப்பட்கள், அதாவது வேம்பயர்ஸ் மாதிரி 2 பல்லு மட்டும் நீட்டி நிற்கும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக பாயிருது. வேதாளங்களால் அதிகப்படியான சூட்டையும் தாங்க முடியும், அதிகப்படியான குளிரையும் தாங்க முடியும் மனுஷனை விட. சாதாரண மனுஷங்களால் அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது. அவங்களோட உடல் அமைப்பு அப்படி இருக்கும். அதனால தான் இவங்க மனுஷங்க இல்லை, இவங்க வேற ஒரு இனம், மனுஷங்கள்லேயே வேற ஒரு இனம். ஆனால் வேதாளம் எப்படி இப்படி மாறினாங்க, எப்படி இப்படி உருமாறினாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்கேயும் சொல்லப்படலை. கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி. தமிழ்நாட்டுக்கு வந்த இவங்க, இந்தியாவுக்கு வந்த இவங்க அங்கே உள்ள மக்களை அடித்து அவங்களோட தேசத்தை கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிமைப்படுத்தி அவங்களோட ராஜ்யத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அரசராகவும் மாறினாங்க. ஆனால் இவங்களையும் சில நல்ல அரசர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் கருந்தேவ் நந்தன். இவர் தான் நம்ம மருதீரனோட தாத்தா. இவரோட முதல் பொண்ணு யவனராணி படத்துல பார்த்துருப்போம், ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. வாவ். அவரோட 2வது பையன் தான் புலிதேவன், அதாவது நம்ம மருதீரன் அவரோட அப்பா. கருந்தேவ் நாதன் இவர் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்லாச்சு தான் புரிஞ்சு வராரு. பட் இவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, ஜனதரங்கனை தளபதியாக மாற்றினது. ஜனதரங்கன் இந்த மொத்த கதையோட ஒரு வில்லன். தளபதி பொறுப்புக்கு வந்து நம்ம ஜனதரங்கன் அங்கே உள்ள தேசங்களை, அங்கே உள்ள பழங்குடி மக்களை ரொம்ப துன்புறுத்துறான். அதிகப்படியான வரி கேட்குறான், வரி கட்டாதவங்களை கொள்றான். பட் இது எந்த ஒரு விஷயமும் நம்ம கருந்தேவ் நாதன் நம்ம அரசருக்கும் தெரிய வரல, அவரோட பொண்ணு யவனராணிக்கும் தெரிய வரல. புலிதேவனுக்கு ஏன் தெரியலன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் இளவரசன் புலிதேவன் 18 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தேசத்துல இருந்து பக்கத்து தேசங்களுக்கு பல கலைகளை கற்றுக்க போயிருப்பாரு. வித்தியை கற்றுக்க போன நம்ம புலிதேவன் வித்தியை மட்டும் கற்றுக்காம அங்கே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவளை மாசமாகவும் ஆக்கியிருப்பாரு. அதாவது புலிதேவனோட மகன், அவளோட வாரிசு வந்துட்டு புஷ்பா, அவளோட மனைவி வயிற்றுல வளரும். இந்த சமயத்தில் ஜனதரங்கன் ஒரு ஊருக்கு கொட்டல் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த ஊரோட பேர் தான் வாகை நல்லூர். ஜனதரங்கனோட தொல்லையை தாங்க முடியாத வாகை நல்லூர் மக்கள் அவரோட அரசனை விட்டுட்டு அவரோட இளவரசனுக்கு ஒரு தூது அனுப்புறாங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம தளபதி புலிவேந்தன் வாகைநல்லூருக்கு போறாரு. அங்க அவரோட சொந்த வேதாள வீரர்கள் அவங்களோட மக்களையே கொல்றதை பார்க்கறாரு. எரிமலை எப்படி பொறுக்கும், அங்கே உள்ள ஒவ்வொரு வேதாள வீரர்களையும் வெட்டி சாய்க்கிறாரு. அவரோட அப்பா அதாவது அரசருக்கு இவரே ஒரு செய்தியை அனுப்புறாரு. இளவரசன்னா 18 வருஷம் கழிச்சியும் அவங்கள பார்க்க வராததுக்கு நான் மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய 57 தேசங்களில் ஒரு தேசமான வாகை நல்லூரில் கடந்த பல வருஷங்களா பாத பூஜை மற்றும் முற்ற பூஜை, அதாவது விவசாயத்துக்கு நடக்கிற பூஜை நடக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த வேதாளங்களே நம்ம மக்களை கொள்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன பிரச்சனை, ஏன் இத்தனை வருஷமா பாத பூஜை உத்திர பூஜை நடக்கலன்னு சொல்லி மொத்த விபரத்தையும் எடுத்துட்டு உங்களை மீட் பண்ண வரேன். பல வருஷமும் நடக்காது இந்த 2 பூஜையும் நடத்தி முடிச்சுட்டு தான் உங்களை மீட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலிவேந்தன் அவரோட அப்பாக்கு அரசருக்கு ஒரு செய்தியை அனுப்புறாரு. இந்த செய்தியை கேட்டு நம்ம அரசர் மற்றும் யவனராணிக்கு சரியான குழப்பம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி ஜனதரங்கனுக்கு சரியான பயம். புலிவேந்தன் நம்மளை பத்தி போட்டு கொடுத்து நம்மளோட மொத்த பவரையும் சரிச்சிருவான்னு பயந்த ஜனதரங்கன் ஒளிவரி சித்தன் அப்படின்ற ஒரு முனிவரை மீட் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லி பேசி அவர்கிட்ட இருந்து ஒரு செய்வன மோதிரத்தை வாங்குறான். இந்த மோதிரத்திலிருந்து வர்ற ஒரு செய்வன போக நம்ம யவனராணி அதாவது இளவரசியை அட்டாக் பண்ணி அவங்கள ரொம்ப கொடூரமா ஒரு ஈவில் தன்மையா மாற்றி விட்டோம். அப்படி மாற்றப்பட்ட இளவரசியை வச்சு சொந்த நாட்டோட அரசர் அதாவது இளவரசியோட அப்பாவையே சிறைப்பிடிக்க வச்சிருப்பான் ஜனதரங்கன். இதோட நிற்காம வாகை நல்லூருக்குள்ள போய் அங்கே உள்ள குழந்தைங்களை சிறைப்பிடிச்சு
அவங்க கழுத்தில் கத்தி வச்சு புலிவேந்தனை மீட் பண்ணியிருப்பான். இந்த விஷத்தை மட்டும் நீ குடிக்கலன்னா இந்த குழந்தைங்களையும் கொன்றுவேன், அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலிவேந்தனை பிளாக்மெயில் பண்ணி, நம்ம புலிவேந்தனுக்கும் வேற வழி இருந்திருக்காது. அந்த குழந்தைங்க அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த விஷத்தை குடிச்சிருப்பாரு. நம்ம புலிவேந்தன் கிட்ட போரிடாமையே அவரை கொலை பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம புலிவேந்தனுடைய கடைசி வார்த்தைகள், நீ என்ன கொண்டிருக்கலாம், ஆனால் என் இடத்துல இன்னொருத்த வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி அவர் சாகிற தருணத்தில் அவரோட மனைவி புஷ்பா வயிற்றுலேருந்து நம்ம கதையோட ஹீரோ மருதீரன் பிறந்து வந்திருப்பார். நம்ம தலைமை புலிவேந்தன் சொன்ன மாதிரி அவருக்கு அடுத்து அந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம புலிவேந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்து நம்ம ஜனதரங்க அந்த குழந்தைய வெட்டி போட்டு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம புஷ்பா புலிவேந்தனோட ஒய்ஃபு அவங்களையும் கொன்றப்போம். இதை கேட்டு நம்ம புலிவேந்தன் அந்த இடத்துல செத்து போகிறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொல்ல சொல்லிடுறான் நம்ம ஜனதரங்க. அந்த குழந்தைய கொல்றப்போ ஒரு சில பறவைகள் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கோம். ரொம்பவே ஃபேண்டசியாக போதில் உண்மைதான், பட் நல்லா இருக்கு கேட்க. குழந்தையா இருந்து நம்ம மருதீரனை தூக்கிட்டு போனது யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சித்தர்கிட்ட சாபம் வாங்கி மனுஷங்களாக இருந்து குருவிகளாக, அதாவது பறவைகளாக மாறினவங்க. வேதாளங்களுக்கு அவங்களும் எதிரி தான். ஸோ இந்த வேதாளங்களை அழிக்கிறதுக்கு இந்த குழந்தை மட்டும்தான் ஒரே பதில்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை கூடையில் வச்சு ஒரு முட்டையை அனுப்பியிருப்பாங்க. அந்த முட்டைக்குள்ளே இருந்தது யாருன்னா நம்ம சூரன். இந்த சூரனும் வந்துட்டு இந்த குருவிகளாக மாற்றப்பட்ட மக்களில் ஒருத்தர் தான். அவரால் பேசவும் முடியும். ஒரு துணைக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த சூரனை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜனதரங்க நம்ம யவனராணியை ரொம்பவே ஒரு அரக்கத்தனமாக, ஒரு கீவில் தனமையாக மாற்றி அந்த ஊர் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கூடையில் தண்ணியில் அனுப்பப்பட்ட மருதீரன், அதாவது குழந்தை மருதீரனோ சூரனோ கரை ஓரமாக நம்ம வேம்புநாதன் கண்ணில் சிக்கிறாங்க. வேம்புநாதனோ ரெண்டு பேர்த்தையும், அதாவது நம்ம மருதீரனையோ அந்த குருவியையோ சூரன் பேர் வச்சு தான் சொந்த மகனாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேம்புநாதனுக்கு இன்னொரு மக இருக்கா. அந்த மக நம்ம மருதீரனையோ சூரனையோ சொந்த தம்பியாக பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் வேதாளம் கிட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையால் வேதாளங்கள் நம்ம வேம்புநாதனோட பொண்ணு நம்ம மருதீரனோட அக்காவை போட்டு தள்ளிடுறாங்க. இதனால சின்ன வயசுலேருந்து நம்ம மருதீரனுக்கு வேதாளங்களுக்கு மேலே ஒரு கோபம் ஏற்படுது. அதுக்கப்புறம் காலங்கள் கழியுது. நம்ம மருதீரன் ஒரு பெரிய பையனை மாறிடுறான். ஒரு பொண்ணையும் திருமணம் பண்ணுறான். அந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம மருதீரன் வேதாளங்கள் காலில் விழுந்து, அதாவது இதுக்கு தான் அர்த்தம் புலி அதுங்கி பாயிற மாதிரி, நம்ம வேதாளங்கள் காலில் விழுந்து அவங்கள, அதாவது அந்த ஊரை வேதாளங்கிட்ட இருந்து இப்போதைக்கு காப்பாற்றிடுறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு எப்பவுமே எரியிற ஒரு தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வேதாளங்களை கொல்லணும், தான் மக்களுக்கு நீதி வாங்கி தரணும்னு. இந்த சமயத்தில் வேதாளங்கள் அந்த ஊருக்குள்ள புகுந்து ஒரு சில மக்களை கொண்டு மருதீரனை பாசமாக வளர்த்த அவரோட வளர்ப்பு தந்தை வேம்புநாதனையும் கொண்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட காதல் மனைவி பவளமல்லியையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. வேதாளங்களை அழிச்சு இந்த ஊருக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன், என் மனைவியையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து அந்த ஊரில் இருந்து ரொம்பவே ஒரு புத்திசாலியான ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு உதவியை வாங்கிக்கிறான். அந்த உதவி என்னன்னா, அவர் கொடுக்குற ஒரு மருந்து மூலியமா வெறும் 8 நிமிஷத்துக்கு நம்ம மருதீரனுக்கு வேதாளங்களோட சக்தி கிடைக்கும். இரு நம்ம மருதீரனே வேதாளத்தோட ஒரு வாரிசு தான். அப்போ அவனுக்கு எதுக்கு தனியாக இன்னொரு வேதாள சக்தி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மருதீரன் ஆத்தங்கரை ஓரமாக நம்ம வேம்புநாதன் கீழே கிடைக்கிறப்போ அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு சில மருத்துவர்கள், இந்த குழந்தைக்கு பிறப்பிலேயே ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்காக இந்த வகையான ஒரு மூலிகையை டெய்லி அவங்ககிட்ட கொடுங்க, இது அவன் டெய்லி சாப்பிட்டா தான் அவன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வேம்புநாதனுக்கு சொல்லுவார். அந்த ஒரு விதமான மூலிகையை சின்ன வயசுலேருந்து நம்ம மருத்துவம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மூலிகை ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள அதீத சக்தியை மறைச்சி அவன் சாதாரண மனுஷனை வெளியே காமி. அதுக்கப்புறம் நம்ம மருதீரனோ அவரோட 2 கூட்டாளியும் சேர்ந்து யவனக்கோட்டைக்கு பயணம் பண்ணி போவாங்க. அவங்க பயணம் பண்ணி போகிறப்ப குள்ள மனுஷங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஆமை ஒருத்தர் இருப்பார். பல வருஷமாக வாழ்ந்த ஒரு ஆமை. அவரோட பேர் மொச்சக்குட்டன். அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடியும், ஆனால் அதை நம்ம கிட்ட அப்படியே சொல்ல மாட்டார். ஒரு ரிடல், அதாவது ஒரு புதிர் போட்டு இதெல்லாம் நீ பண்ணனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகியும் கண்ணி கழியாத இருக்கிற ஒரு ஏகப்பத்தினி விரத ஒரு தவளையோட முதல்ல நக்குனா அது வந்து அவங்க எங்கே போகணுமோ அங்கே வழி காட்டும். ஆக்சுவலி அந்த ஒரு ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு யூனிவர்ஸ் தரமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கோட்டைக்கு போகிற வழியில் நம்ம இளவரசியை பார்ப்பாங்க. அவங்க ஒரு கருஞ்சிரத்தைக்கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த கருஞ்சிரத்தைக்கிட்ட சண்டை போட்டு நம்ம மருதீரன் அவங்கள காப்பாற்றிருப்பாரு. அந்த இடத்துல தான் உண்மையான வில்லன் அவங்க அப்பா அம்மாவை கொண்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான ஜனதரங்கனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜனதரங்கன் கூடயே அந்த யவன கோட்டைக்கு போகிறாரு. யவன ராணியும் பார்க்குறாரு. பார்த்தா செவுத்துல ஏறுது, கையெல்லாம் நீளமாக மாறுது.
மாறுது மேஜிக்கார பொம்பளையாக இருக்கும் போல. ஆக்சுவலி நான் சின்ன பையனாக இருந்தப்ப இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இந்த சீனில் வந்துட்டு ஒரு ஒத்த கண்ணை வந்திருப்பான். இந்த ஒத்த கண்ணதுக்காக தான் இந்த ஃபுல் படத்தையும் நான் பார்த்தேன். சரி எப்போ வருவான்னு. ஸோ தென் இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் ஜனதரங்கனுக்கும் யமனராணிக்கும் மருதுரன் மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இவன் உண்மையிலே ஒரு வேதாள இனமா இல்லை மனித இனமானு. ஸோ இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக நம்ம மருதுரனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது ஜனதரங்கனோட ரைட் ஹேண்ட் நம்ம குண்டு மாமா அவர் கூட சண்டை போட வைக்கிறாங்க. மருதுரனோ குப்பிக்குள்ள இருந்த மருந்தை குடிச்சிட்டு நம்ம குண்டு மாமாவை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு. ஆனால் இதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு மனுஷனை எரிக்கக்கூடிய அளவு இருக்கிற நெருப்புல நடக்க சொல்றாங்க. ஒரு மனுஷனை அதுல நடக்க வச்சோ காட்டுறாங்க. அந்த மனுஷன் மட்டும் எரிச்சு போயிடுறான். வேதாளத்துக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா வேதாளத்தோட அந்த தோள்கள் வந்து ரொம்பவே கடுமையா இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான வெப்பத்தையும் தாங்க முடியும், அதிகப்படியான குளிரையும் தாங்க முடியும். ஆனா மருதுரனுக்கு தான் அவன் ஒரு வேதாளன்னு தெரியாதுல. ஸோ அவன் பயந்துக்கிட்டே அந்த நெருப்பு மேல் நடக்கிறான். ஆனா கடைசியா அவன் திரும்ப வெளியே வரப்ப அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் அவனுக்கு குழப்பமா இருக்கு தான் மனுஷனா என்னன்னு. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வைத்தியரா இருந்த ஒருத்தர் நம்ம மருதுரனை கூப்பிட்டு அவங்க அப்பாவை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தி அவன் ஒரு வேதாளம்ன்ற விஷயத்த சொல்றாரு. மருதுரன் இன்னும் கான்ஃபிடென்ட்டா போயிட்டு ஜனதரங்கன் கூட சண்டை போட போறான். ஜனதரங்கன் கூட சண்டை போட்டு ஜனதரங்கனையும் கொண்டுறான். ஜனதரங்கன் சாவர தருணத்துல இதுக்கு முன்னாடி ராணிக்கு அவன் ஒரு செய்வனை வச்சிருப்பான். அவன் கையில இருக்கிற மோதிரத்தை உடைச்சா அந்த செய்வனை போக போய் யவனராணியை அட்டாக் பண்ணி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சான். யவனராணிக்கும் பைத்தியம் பிடிச்சி அவங்க பவளமல்லியை கொல்ல போற தருணத்துல மருதுரன் வந்து யவனராணி கூட ஃபைட் பண்ணி 13 வருஷமா அவங்க 13 பேரை கொண்டு அவங்களோட ஆத்மாவை ஒரு கோல்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கோலை உடைக்கிறது மூலியமா ராணிக்கு வச்ச செய்வனை எல்லாமே கழிஞ்சிரும். அதுக்கப்புறமா சுயநினைவுக்கு வந்த நம்ம ராணி நம்ம மருதுரனை அந்த நாட்டோட அரசனை மாற்றி விட்டுறாங்க. அந்த உடஞ்சி போன கோல்ல இருந்து வெளியான ஆத்மாக்களோட பலனா நம்ம சூரனும் அவனோட சொந்தம், அதாவது அந்த குருவிகள் அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சாபம் நீக்கி எல்லாமே மனுஷனே வைங்க. அதில் நம்ம கர்ணஸ் அந்த குருவியா இருந்திருப்பாரு. இது நடத்தினால அரசராக மாறப்பட்ட நம்ம மருதுரனும் இதுக்கப்புறம் மக்களுக்காக நிற்பேன், மக்களோட ஆட்சி தான் என் ஆட்சி அப்படின்னு சொல்லி நான் லேலாக பேசிட்டு படத்தை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வேதாள இனத்தோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், அவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு, கிராவிட்டிக்கு எதிராக அவங்களால குதிக்க முடியும், அவங்களோட தோல் ரொம்பவே கடினமா இருக்கும். வேதாளங்களோட வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கத்தியை வச்சு அவங்களை குத்தி கொண்டுடலாம். ஆனா அந்த கத்தியை அவங்க தோலை நோக்கி அவங்க உடம்புல சொருவறதுக்கு அதிகப்படியான பவர் வேணும். அது இன்னொரு வேதாளத்தை தான் முடியும். வேதாளையே ஒரு சில நோய் வரும். அந்த நோய் மூலியமா வருஷத்துக்கு நிறைய வேதாளங்கள் இறந்து போறதா அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்ன நோய்னு சரியா சொல்லல. ஆக்சுவலி இந்த வேதாளம்ன்ற கான்செப்டை தாண்டி அந்த உலகம் அந்த யூனிவர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நார்மல் ஹியூமன்ஸ் இருக்காங்க, அப்புறம் சூப்பர் ஹியூமன்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த குள்ளமான மனிதர்கள், பலாயிரம் வருஷம் வாழ்ந்து பேசக்கூடிய ஒரு ஆமை, சாபம் பெற்று பறவையா மாற்றப்பட்ட மனிதர்கள், ஒத்த கண்ணு மனுஷன், இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் நல்ல விதமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த 2.2 இப்போ கூட வந்துச்சு இந்தியன் 2 அந்த மாதிரிலாம் கொண்டு போனாங்கன்னா சத்தியமாக வருப்பாயிருவாங்க. ஆக்சுவலி இது ஒரு கைண்ட் ஆஃப் கிளாசிக் மூவி தான். இது கிளாசிக்காகவே விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்ட் 2 பண்ணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த யூனிவர்ஸில் வாழக்கூடிய ஒரு ரிப் ஆஃப் மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் தான் நடிக்கணும்னு இல்லை, ஏன்னா அடுத்த ஒன்று ஒரே ஒரு படம் தான் இருக்குது தளபதி. ஸோ தென் புலி படத்தில் அப்பீரான மருதியனோட ஆரிஜினை நான் கொடுத்தேன் நம்புறேன். எனக்கு என்ன புரிஞ்சோ அதை நான் சொல்லியிருக்கேன். நான் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்கா இல்லையா, ஏன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் திக்கிருப்பேன். என் வார்த்தைகளும் வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கே புரியாது. கடல் மேலே பார்த்து போட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக எந்த சூப்பர் ஹீரோவை பற்றி பேசலாம்னு நார்மலாக கமெண்ட் வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆல் ரைட், ஆப்ராகடாப்ரா ஃபோக்ஸ்.